சற்று முன்னால் அல் ஜசீரா தன்னுடைய அலுவலகத்துக்குள் வைத்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. தங்களுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாமா? நமக்கு கற்பனைக்கு எட்டுதா? நினைச்சு பார்க்க முடிய 82,000 டன் என்பது ஒரு டன் 1000 கிலோ. 82,000 டன் வெடிமருந்துகள் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த நிலத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? 1000 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிற உக்ரைனில் இதிலே 10% இழப்புகள் கூட ஏற்படவில்லை. பெரும்பாலான அரபு நாடுகள் அவர்களுடைய பெயரில் கூட கண்டிக்கவில்லை. அதுதான் கவலைக்குரிய விவகாரம். இன்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஒரு முக்கியமான உரையாற்றி இருக்கிறார். அதிலே ஹசன் நஸ்ருல்லா மிக தெளிவாக இஸ்ரேலிய படுகொலைகளுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தினுடைய புதிய கட்டத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சரியாக 300வது நாட்களை இன்றைக்கு நாம் தாண்டி இருக்கிறோம். பாலஸ்தீன பெருபூமி மீதான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதல் நடந்து வருகிறது. இந்த நேரத்தில் 300 நாட்களில் மொத்தமாக காசாவினுடைய 84% நிலப்பரப்பை அழித்து முடித்திருக்கிறது இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலுடைய குறிக்கோளாக சொல்லப்பட்டது, நாங்கள் காசாவுக்குள் நுழைகிறோம், அங்கே பாலஸ்தீன சுதந்திர போராட்டமாக இருக்கக்கூடிய ஹமாஸை அழிக்கப் போகிறோம், அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரப்போகிறோம் என்றுதான் உள்ளே நுழைந்தார்கள். உண்மையில் இந்த யுத்தத்திலே அவர்கள் பணைய கைதிகளாக வெறும் 4 பேரை மாத்திரம்தான் யுத்தத்தினூடாக மீட்டு கொண்டார்களே தவிர, அதற்கு முன்பதாக மீட்டவர்கள் முதல் கட்ட சமாதான பேச்சினூடாக மீட்கப்பட்டவர்கள். அது தவிர இன்னும் கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்டவர்கள் பணைய கைதிகளாக காசாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இயக்கமாக இருக்கிற ஹமாஸிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை உலகமே தெரிந்து வைத்திருக்கிறது. இந்த நிலையில் 300 நாட்களில் நாங்கள் ஹமாஸை அழிக்க போகிறோம் என்று சென்றவர்கள் காசாவுக்குள் ஹமாஸை அழித்தார்களா? காசாவுக்குள் ஹமாஸை இல்லாமலாக்க முடிந்ததா? பாலஸ்தீன பெருபூமியிலிருந்து ஹமாஸை அகற்ற முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை என்கிற பதிலைத்தான் தருகிறது. ஆனால் 40,000 பேர் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவிகள் 90,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து நிரந்தர நோயாளிகளாக ஆகியிருக்கிறார்கள். இந்த இழப்பு அப்பாவி பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் நினைத்ததை சாதித்ததா என்றால் இதுவரை அவர்கள் சாதிக்கவில்லை. ஏன்னா இந்த யுத்தத்தை நம்ம தெளிவாக ஒன்ன புரிஞ்சுக்கிறோங்க. இந்த யுத்தம் என்பது பாலஸ்தீன மக்களுடைய தங்களுடைய சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு சுதந்திர போராட்டமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி வருகிறார்கள். பொதுவாகவே பாலஸ்தீனம் என்றால் இஸ்ரேலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அங்கிருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் என்பவர் ஒரு ஜனாதிபதி என்றெல்லாம் நாம் சிறு வயதிலிருந்து அடிக்கடி கேள்விப்பட்டு வருகிறோம். பல மாற்று மத நண்பர்கள் கூட அப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மை அதுவா என்றால் அதுவல்ல. இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு நாடு அல்ல பாலஸ்தீனம். இஸ்ரேல் என்பது கூட ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் தான். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட பகுதிதான் இஸ்ரேல். பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று மஹ்மூத் அப்பாஸ் சொல்லப்பட்டால் அது தவறானது. அவர் பாலஸ்தீனம் என்கிற இஸ்ரேலுடைய அண்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பினுடைய தற்காலிக நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருப்பவரே தவிர அவருக்கு எந்த விதமான அனுமதிகளோ, எந்த விதமான உரிமைகளோ, எந்த விதமான அதிகாரங்களோ கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன பெருபூமியில் இருந்த ஏர்போர்ட்டாக இருக்கலாம், பாலஸ்தீன பெருபூமி மற்ற மக்களோடு தொடர்பு கொள்ளுகிற அனைத்து தொடர்புகளும் இன்றைக்கு பல்லாண்டு காலமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான நிலையில் தான் எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது ஹமாஸ் என்கிற பாலஸ்தீன அரசாங்கம். ஹமாஸை புரிஞ்சுக்கிறங்க,
மரணித்த இஸ்மாயில் ஹனியா ஹமாஸினுடைய பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமர். ஹமாஸ் என்பது பாலஸ்தீனத்தினுடைய இராணுவம், பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள். அவர்கள் மற்றவர்கள் சொல்வதை போன்ற பயங்கரவாதிகள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் 300 நாட்களாக காசா மீதான இராணுவ படையெடுப்பில் இஸ்ரேல் எதையும் சாதிக்கவில்லை. ஆனால் ஹமாஸினுடைய தலைவர்கள் சில பேரை அவர்கள் கொன்றார்கள். அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு உள்ள மிலிட்டரி வார்ல அவர்களை கொல்ல முடிந்ததா என்றால் அப்படி கொல்ல முடியவில்லை. குறிப்பாக இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பினுடைய 2 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக லெபனானில் வைத்து ஷேக் ஆரூரி கொல்லப்பட்டார். அவர் லெபனானிலே ஹமாஸினுடைய அலுவலகத்தில் இருந்த நேரத்தில் ஏவுகணை தாக்குதல் விமானம் மூலமாக நடத்தப்பட்டு கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் உயிரை பணயம் வைத்து இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு உதவியாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் போராடுகிறார்கள், யமனில் இருந்து ஹூதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஈராக்கில் இருந்து ஒரு சாராரும் தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் ஈரான் அரசாங்கம் அவர்களுக்கு உறுதுணையாக ஒட்டுமொத்த உதவிகளையும் செய்து வந்த நிலையில் தான் தற்போது ஈரானுடைய தலைநகர் தஹ்ரானில் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம் என்று ஈரான் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், ஈரானுடைய ஒரு வளமை இருக்கிறது, ஒரு நாட்டோடு சண்டை அல்லது யாரையாவது பழி தீர்க்க போகிறோம் என்றால் அவர்கள் ஷியா சிந்தனை பிரகாரம் அவர்களுடைய யா ஹுசைன் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய சகப்பு கலர் ஒரு கொடியை தூக்கிடுவாங்க, கொடியை உயர்த்திடுவாங்க. தற்போது அந்த பழிவாங்குதலின் அடையாளமாக கொடியை உயர்த்தி இருக்கிறோம் என்றும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அறிவித்திருக்கிறார். இப்படி அவர்கள் பழிவாங்குவதற்கு தயாராகிவிட்டோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அது எப்படி நிகழப்போகிறது என்கிற விவகாரங்களை இன்றைக்கு நாம் பின்னால் பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியை நீங்க நிறைய இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்கில் கிடையாது, ட்விட்டரில் பார்க்க முடியும். பிரஸ் என்று எழுதப்பட்ட இந்த வாசகங்களோடு நிறைய பேர் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அல் ஜசீராவினுடைய இன்னும் ஒரு முக்கியமான ஊடகவியலாளரும் அவருக்கு துணையாக இருந்தவரும் நேற்று இரவு கொல்லப்பட்டிருக்கிறார். சற்று முன்னால் அல் ஜசீரா தன்னுடைய அலுவலகத்துக்குள் வைத்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. தங்களுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம். அதாவது ஊடக உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஊடகவியலாளர்களை கொல்லாதீர்கள் என்கிற கோரிக்கையை தான் இதிலே அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம், இதுவரைக்கும் அல் ஜசீராவினுடைய 118 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், தியாகத்தில் பெரும் தியாகமாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இப்படி ஒரு தியாகத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் மெச்சப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர்களும் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வே அவர்களை பொருந்திக் கொள்ள போதுமானவன் என்கிற துஆக்களோடு இன்றைய தினம் 300வது நாளை நாம் அடைந்திருக்கிற போது இன்று வரைக்கும் காசா மீது கிட்டத்தட்ட 82,000 டன் வெடிமருந்துகளை போட்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். யோசிச்சு பார்க்கலாமா? நமக்கு கற்பனைக்கு எட்டுதா? நினைச்சு பார்க்க முடியும். 82,000 டன் என்பது 1 டன் 1000 கிலோ. 82,000 டன் வெடிமருந்துகள் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த நிலத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? காசா என்பது எடுக்க முடியாது. சில காட்சிகளை நம்ம இங்க காட்டவே முடியல. ஓவர் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராக நெருக்க ஆரம்பித்திருக்கிறது கூகுள். அதே நேரத்தில் மெட்டா உள்ளிட்ட அனைத்து சோசியல் மீடியாக்களும் தாங்கள் ஆதரவு வைக்கக்கூடிய சாரார் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிற நேரத்தில் அந்த தோல்விகளை வெளியே சொல்ல முடியாமல் சோசியல் மீடியாக்கள் நம்மை முடக்கி கொண்டிருக்கின்றன. நம்மளை மட்டும் எல்லா தரப்புக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சாதாரணமாக நீங்க ஃபேஸ்புக்கில் எதையுமே போட்டுவிட முடியாத அளவுக்கு உண்டான ஒரு நெருக்குதல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு 82,000 டன் வெடிமருந்துகளை காசாவுக்குள் வீசி இருக்கிறது 300 நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் காசாவிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அழிவுகளுடைய ஓரளவுக்குண்டான அழிவுகளின் கணக்கீடு $33 பில்லியன்
டாலர்கள் அளவுக்கு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதை மீள கட்டமைக்க வேண்டும் என்றால் இதற்கு மேற்பட்ட பணங்கள் தேவைப்படும் என்கிற ஆய்வறிக்கையும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு 300 நாட்களில் என்னவெல்லாம் அழிந்திருக்கிறது தெரியுமா என்கிற கேள்விக்கு பதில் உண்டாகி இருக்கிறது. குறிப்பாக 198 அரச கட்டிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 117 பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது, 610 பள்ளி வாயல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 3 தேவாலயங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது, 1,50,000 வீடுகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது, 206 தொல்லியல் தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 34 விளையாட்டு மைதானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 3030 கிலோமீட்டர்கள் அளவுக்குண்டான கரண்ட் நெட்வொர்க் பவர் சப்ளை நெட்வொர்க் அளிக்கப்பட்டிருக்கிறது, 700க்கும் மேற்பட்ட தண்ணீர் குடிக்கிற கிணறுகளை மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, மரணித்து விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது சாதாரணமாக கடந்து செல்லுகிற ஒரு காரியம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டவர்களில் 16,314 பேர் குழந்தைகள், 10,980 பேர் பெண்களாக இருக்கிறார்கள், 520 பேர் புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்கள், ரகசியமாக கொல்லப்பட்டு உயிரோடோ பிணமாகவோ ஜனாசாக்களாகவோ புதைக்கப்பட்டவர்கள் 520 பேர், 35க்கும் மேற்பட்டவர்கள் பட்டினியாலேயே கொல்லப்பட்டவர்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் வெறும் 300 நாட்களில் நடைபெற்ற அழிவுகள், வெறும் 300 நாட்களில் இழந்திருக்கிற இழப்புகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1000 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிற உக்ரைனில் இதிலே 10% இழப்புகள் கூட ஏற்படவில்லை. 1000 நாட்களுக்கு மேலாக நடத்தி வருகிற ரஷ்யா உக்ரைன் போர்ல இதிலே 10% அளவுக்கு கூட பொருட்சேதங்கள் ஏற்படவில்லை. ஏன் என்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் அமெரிக்க நேச நாடுகளும் பல பில்லியன் கணக்கான இராணுவ உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், உக்ரைனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் இஸ்ரேலுக்கு பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து காசாவை அழிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. எலும்பினால் பசி, சாப்பிட்டு விட்டால் தூக்கம் என்கிற நிலை அவர்களுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அல்லாஹு தஆலா தான் அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியும். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கோரிக்கை விடுக்கிற ஒரே விவகாரம் என்னவென்று சொன்னால், தயவு செய்து சவுதி அரேபியா பக்கம் ஒரு கூட்டமும், ஈரான் பக்கம் இன்னொரு கூட்டமும், குவைத் பக்கம் இன்னொரு கூட்டமும், யமன் பக்கம் இன்னொரு கூட்டமும் என்று அரபு நாடுகளுக்கு வால் பிடிக்கிற காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும். காரணம் என்னன்னா, நம்ம யாருக்கெல்லாம் வால் பிடிப்போமோ, துருக்கியாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், வருகிற செய்தியை பார்க்கறது மட்டும்தான் நம்மளால முடியுமே தவிர நம்ம அவங்களுக்காக வால் பிடிக்கிறதுனால சவுதி எப்படி தெரியுமா, அல்லது இவங்க எப்படி தெரியுமா, ஈரான் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்வதினால் அங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இருப்பதில் இதுவரைக்கும் உதவியவர்கள் இவர்கள் என்கிற பட்டியல் உலகத்திற்கே தெரிந்து கொண்டிருக்கிற நிலையில் மற்ற விவகாரங்கள் உதவி செய்தார்கள் என்றால் பாராட்டுங்கள், அத்தோடு கடந்துவிட வேண்டியதுதான். காரணம் என்ன தெரியுமா, நம்ம நாட்டிலையும் ஜனாசா எரிக்கப்பட்டுச்சு, 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். எந்த நாடு வந்துச்சு, எவன் வந்து பாதுகாத்தான்? அரபு நாடு வரும், அரபு நாடு, எந்த அரபு நாடு எந்த நேரத்தில் வந்து உதவிச்சு? மியான்மரில் அத்தனை லட்சம் மக்களுக்கு அழிவு ஏற்பட்டது, 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கும் பங்களாதேஷிலே குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அகதி முகாம்களில். எந்த அரபு நாடு அவர்களுக்கு உதவியது? எந்த நாடு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியது? இப்படி நீங்கள் ஈராக் அழிவாக இருக்கலாம், ஆப்கான் அழிவாக இருக்கலாம், அரபு நாடுகளில் எந்த நாட்டையும் அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும். அவன் மட்டும்தான் நமக்கு உதவுவான், அவன் மாத்திரம்தான் நம்முடைய வரலாற்றிலே குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அத்தனை பேருக்கும் உதவியாக இருந்திருக்கிறான். ஹிரா குகையிலே இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவன் அவன்தான். மீன் வயிற்றுக்குள் இருக்கும் போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தவன் அவன்தான். நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகிற போது இப்ராஹிம் நபியை பாதுகாத்தவன் அவன்தான். பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தவன் அவன்தான். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபிமார்களையும் நமது முன்னோர்களான சஹாபாக்களையும் பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்தது வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான். அல்லாஹ்வை நம்புங்கள், அவனிடத்தில் கையேந்துங்கள், அவனிடத்தில் மாத்திரம்
மாத்திரமே கையேந்துங்கள், அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் கையேந்தாதீர்கள், அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் கோரிக்கை வைக்காதீர்கள். அது இணை வைப்பு, ஷிர்க், நம்மை முஸ்ரிக்காக மாற்றிவிடும். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அழுது புலம்புங்கள், பாலஸ்தீன உறவுகளுக்காக கையேந்துங்கள், வல்ல ரஹ்மான் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கிற நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு சர்வதேச இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதில் ஒன்று கவனிங்க, சில நாடுகள் அவங்களாக நாங்களே கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலான அரபு நாடுகள் அவர்களுடைய பெயரில் கூட கண்டிக்கவில்லை. அதுதான் கவலைக்குரிய விவகாரம். நாங்கள் கண்டிக்கிறோம் என்று எத்தனை அரபு நாடு அவங்களோட பேர்ல இந்த நாடு கண்டிக்குது, இந்த ஒரு கண்டனம் தானங்க. ஏன் கண்டனத்துக்கு கூட அவர்கள் தயாரில்லை தெரியுமா? கண்டித்தால் ஹமாஸை ஆதரித்ததாக ஆகிவிடுமோ என்று அரபு நாடுகள் நினைக்கிற நிலை மாறி இருக்கிறது. எந்த அரபு நாட்டில் இவருடைய மரணம் ஒரு தாக்கமாக இருக்குது? கத்தாரில் தாக்கமாக இருக்குது, மற்ற சில நாடுகளில் இருக்குது. வேற எந்த நாட்டில் அது ஒரு தாக்கமாக? பாலஸ்தீனத்தில் 300 நாட்களாக இந்த அநியாயம் நடக்கிறது. எவனுக்கு பிரச்சனையாக இருக்குது? பெரும்பாலான ஆட்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால தான் சொன்னேன், இந்த நாடுகளுக்கு பின்னாடி அவங்களுக்காக நம்ம கொடி தூக்குவதால் எந்த ஒரு நலவும் நடந்துவிட போவதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக ஐநாவும் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஒரு கடினமான பேச்சை இன்றைக்கு ஐநாவிலே பேசியிருக்கிறார். கடந்த 300 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிற பயங்கரமான தாக்குதல்களில் 1,30,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று பல பேர் பல தரப்பிலும் பல வகைகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைகளுக்கெல்லாம் ஐநா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் இன்றைக்கு கோரியிருக்கிறார். இப்படியான நேரத்தில் தான் ஐநா சபையிலே 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஐநாவில் ஈரானும் இஸ்ரேலும் வாய் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீதான குற்றச்சாட்டில் ஒன்றாக முன்வைத்தது என்னவென்று சொன்னால், ஈரானும் அதனுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய லெபனான், அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை தான் அவங்க சொல்றாங்க, யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானிய நட்பு குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக சதி செய்கிறது, இஸ்ரேலை அழிக்க முனைகிறது என்று இஸ்ரேல் இன்றைக்கு ஐநாவிலே சொன்ன அதே நேரத்தில் ஈரானும் அதற்கு பதிலடியாக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஜனாதிபதி பதவியேற்கிற நேரத்திலேயே எங்கள் நாட்டுக்குள் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றச்சாட்டு, அதை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானும் ஐநாவில் வைத்து சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐநா சபையினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தோனேஷியாவும் இதை கண்டித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் ஜோகோ விடோடோ இன்றைக்கு என்ன சொல்றார் என்று சொன்னா, இது ஒரு பாரிய கொலை சம்பவம் என்று முத்திரை குத்தி இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு ஜகார்த்தாவினுடைய கன்வென்ஷன் சென்டரில் அவர் பேசுகிற ஒரு உரையில் பேசும்போது இது ஒரு பாரிய வன்முறை, சகிக்க முடியாத கொலை என்று சொல்லி இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி இன்றைக்கு இதை கண்டித்திருக்கிறார். அதே மாதிரி ஹனியாவினுடைய படுகொலை தொடர்பாக மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வெளியிட்ட ஒரு பதிவை இன்றைக்கு ஹமாஸ் தொடர்பான பதிவு என்கிற காரணத்தினால மெட்டா நீக்கி இருக்கிறது. நீங்கள் நெத்தன்யாஹுக்கு எதிராக பேசக்கூடாது, நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசக்கூடாது, குறிப்பாக இஸ்ரேல பயங்கரவாதி தீவிரவாதி என்கிற மாதிரியான எழுத்துக்களை நீங்க போட்டீங்கன்னாலே அந்த ஃபேஸ்புக் பக்கம் ஓரிரு நாட்களில் முடக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மெட்டாவுடைய எல்லா தயாரிப்புகளும் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், அவர்களுடைய தயாரிப்புகள் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். அவங்க அதை கைட்லைனாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யூதர்களோடு தான் நாங்கள் நிற்போம், அவன் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கு ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த கருத்துக்கள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி தான், அதே போல மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது மிக அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவின் மிகச்சிறந்த ஒரு மனிதனை கொன்றிருக்கிறது என்று சொல்லிட்டு, காசா என்றாலே ஹனியா மீதான பயம்தான் இஸ்ரேலுக்கு தொற்றிக்கொள்கிறது, அவர்கள் ஹனியாவை கொள்ளலாம், ஹனியாவினுடைய கருத்துக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் அழிக்க முடியாது, ஹமாஸினுடைய சிந்தனையை அழிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மகாதிர் முகமது பேசும்போது கிட்டத்தட்ட 1981 2020 வரைக்கும் மலேசியாவை ஆண்டவர், மலேசியா பல நாடுகளுக்கு ரோல் மாடல்
மாடலாக இருந்தவர் தான் மகாதிர் முகமது. நம்ம நாட்டிலேயே கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் ரொம்ப பேசுபொருளாக இருந்தவர் உங்களுக்கு தெரியும். மகாதிர் முகமது மாதிரி ஒருத்தரை கொண்டு வர போறோம் என்று சொல்லித்தான் அந்த கொண்டு வந்தாங்கல்ல, அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொருளாதாரத்தை எல்லாம் வளர்த்தெடுத்தவர், மலேசியாவையே வளர்த்தெடுத்தவர் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லும் போது என்ன சொல்றார், ஹனியா மென்மையாகத்தான் பேசுவார், ஆனால் சிங்கத்தின் இதயம் கொண்டவர் என்று இன்றைக்கு ஹனியாவை வர்ணித்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, ஹனியாவினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு முக்கியமானது என்று அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா மீதான தாக்குதல் மட்டுமல்ல, பெய்ரூத்தில் ஹெஸ்புல்லாக்கள் மீதும் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதிலே ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி கொல்லப்பட்ட ஷுக்கூர் கொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், பெய்ரூத் குண்டுவெடிப்பின் போது ஈரானுடைய ராணுவ ஆலோசகர் மீலாத் பீதியும் கொல்லப்பட்டிருக்கிறார். மீலாத் பீதி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஷுக்கூர் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி ஈரான் இஸ்ரேலோடு மோதுவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற அளவுக்குண்டான தாக்குதல்களை ஒரே நேரத்தில் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நம்ம ஹமாஸுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்காருங்கிறது மட்டும்தான் பெரிய அளவில் நமக்கு தெரியுது. ஆனால் ஈரானுடைய ராணுவ ஆலோசகரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது பெய்ரூத்தில் நடந்த தாக்குதல்ல. அதே மாதிரி தான் பெய்ரூத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு தளபதி மிக முக்கியமான ஃபுவாத் ஷுக்கூரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான நேரத்தில் இவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான நேரத்தில் ஒரு ஆறுதலான பேச்சை இன்றைக்கு சீனா பேசி இருக்கிறது. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து விரைவிலேயே பாலஸ்தீன சுதந்திர அரசாங்கம் உருவாகுவதற்கு பாடுபட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்க செஞ்சா மட்டும்தான் இதற்கு முடிவு வரும். பிரிந்து பிரிந்து நீங்கள் இருப்பதால் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்க முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், அதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாங்கள் தருவோம் என்பதையும் சீனா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், உண்மையில் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட தளபதிகள் யார் என்கிற பட்டியல் வெளியாகி இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக ஜூலை 31 தேதி 2024 நேற்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் சீஃப் கொல்லப்பட்டார். தெஹ்ரான்ல ஈரான்ல கொல்லப்பட்டார். அதே போன்று ஜூலை 30 தேதி ஃபுவாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர் பெய்ரூத் லெபனான்ல கொல்லப்பட்டார். அதே போன்று ஏப்ரல் 8 தேதி 2024 அலி அகமது ஹுசைன் கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர் அவர் லெபனான்ல வைத்து கொல்லப்பட்டார். அதே போன்று ஏப்ரல் 2 தேதி 2024 முகமது ரைசா ஜஹாதி கொல்லப்பட்டார். இவர் வந்து ஈரான் இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸினுடைய ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர். டமாஸ்கஸ் சிரியாவில் கொல்லப்பட்டார். இதற்கு எதிராகத்தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான். அதே போன்று ஏப்ரல் 2 2024 முகமது ஹாஜி ரஹீமி கொல்லப்பட்டார். இவர் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர். இவரும் டமாஸ்கஸ் சிரியாவில் கொல்லப்பட்டார். இவங்களுக்காகத்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே போன்று மார்ச் 31 2024 தேதி இஸ்மாயில் அல் ஜீன் ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர் கொல்லப்பட்டார் லெபனான்ல வைத்து. அதே போன்று ஜனவரி 8 இஸ்ஸாம் அல் தவில் கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர். அதே போன்று ஜனவரி 2 2024 சாலிஹ் அல் அரூரி டெபுட்டி சீஃப் ஆஃப் ஹமாஸ் பொலிட்டிக்கல் பீரோ அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஜனவரி 2 தேதி கொல்லப்பட்டார். இவரும் லெபனானில் வைத்து கொல்லப்பட்டவர். அதே போன்று டிசம்பர் 25 2023 சையத் ராசி மூசாவி கொல்லப்பட்டார். இவர் ஐஆர்ஜிசியினுடைய அட்வைசர் டமாஸ்கஸ் சிரியாவிலே கொல்லப்பட்டார். இப்படி அதிகமான தளபதிகள் கொல்லப்பட்டது, கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர்ஸ் தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய கமாண்டர்களை பொறுத்தவரையிலே அவங்க அது ராணுவமாகவே செயல்படுகிற காரணத்தினால மற்ற நேரங்களில் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற வகையில் அவர்கள் தாக்குதல்களுக்குள்ளாக, பெரும்பாலானவங்க கார்ல பயணிக்கும் போது பயணங்களில் இருக்கும் போதுதான் ஏர்ஸ்ட்ரிக் மூலமாக தாக்குதலுக்குள்ளாகி இருந்தார்கள். இதுதான் அங்கே நடந்தது. எது எப்படி போனாலும் இதிலே இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிற ஒருவர் அல்ல 2 பேர் மாத்திரம் தான் ஹமாஸ் சார்பாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் இஸ்மாயில் ஹனியா, அடுத்தவர் சாலிஹ் அல் அரூரி. இந்த 2 பேரும் மாத்திரம் தான் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் கூட மிலிட்டரியை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆரம்பத்தில் ராணுவத்தில் இருந்திருக்காங்க, அது வேற. இப்பட்ட நாட்களில் அவர்கள் பொலிட்டிக்கல் பீரோவில் தான் இருந்தாங்க. பொலிட்டிக்கல் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் முகமது தைஃப் கொல்லப்பட்டாரா இல்லையா என்கிற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. முகமது தைஃப் கொல்லப்பட்டார் என்று இன்றைக்கு இலங்கை நேரம் 2:30 மணிகளுக்கெல்லாம் அல் ஜசீரா உறுதிப்படுத்தி சொன்னது கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்களா இல்லையா, ராணுவம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கடந்த மாதம் ஜூலை 13 தேதி மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், மவாசி கேம்ப் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஒரே நேரத்தில் 90க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். அந்த தாக்குதலில்
செய்திகளில் முகம்மது லைஃப் தெய்ஃப் என்று சொல்லுவார்கள், அவர் முகம்மது லைஃப் கொல்லப்பட்டார் என்கிற செய்திகளை அப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப என்ன சொன்னாங்கன்னா அவரை நாங்க கொன்னுட்டதை கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. கொன்னுட்டதை கன்ஃபார்ம் பண்றேன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அவருடைய பாடி இதுதான், நாங்க அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம், அந்த அடிப்படையில் இவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சும்மா எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, முதல்ல இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டாரு, அரசியல் தலைவரையும் கொண்டுட்டோம், அவருடைய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதி, இவர் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய கமாண்டர், அதை உருவாக்கினவர் முகமது லைஃப், அவரையும் கொண்டுட்டோம்னு சொன்னா மானசீகமாக உளவியல் ரீதியான ஒரு வீழ்ச்சி வந்து எப்படி தெரியுமா, ஐடிஎஃப்னா சும்மாவா, இஸ்ரேல் ராணுவம்னா சும்மாவா, அப்படி வந்துரும்ங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே முகமது லைஃபே கொல்லப்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார், அவ்வளவுதான். தவிர அதனால ஒன்று முடிவுக்கு வந்து விட போவதில்லை. ஹமாஸ் மெம்பர்ஸ் சே நோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் இஸ்ரேலி கிளைம் ஆஃப் தெய்ஃப் கில்லிங், தெய்ஃப் கொல்லப்பட்டதற்கான எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்திருந்தா அவங்க தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையில் தெய்ஃப் கொல்லப்பட்டிருந்தா அதை கன்ஃபார்ம் பண்ணணும் யாருன்னு சொன்னா கஸ்ஸாம் பிரிகேட். அப்படி ஒரு கொலை நடந்திருந்தா இஸ்மாயில் ஹனியாவே இப்போ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே கஸ்ஸாம் அறிவிச்சிட்டாங்க. ஆமா, எங்களுடைய தலைவர் ஈரான்ல வச்சு கொல்லப்பட்டுட்டாருன்னு நேற்று உடனடியாக துல்லியமான செய்தி அவங்க கொடுத்துட்டாங்க. தெய்வ் கொல்லப்பட்டா போன மாதம் 13ஆம் தேதி கொல்லப்பட்டவர், இதுவரைக்கும் சும்மா இருப்பாங்களா? ஈரான் தற்போது ஹமாஸுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதற்கான முயற்சிகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரான், லெபனான், ஈராக், யமன் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கஸ்ஸாம் பிரிகேடோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் எப்படியான பதிலடியை கொடுக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு குழு இன்றைக்கு இன்டெலெக்சுவல் குழு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஹனியாவினுடைய படுகொலை ஹமாஸினுடைய திறன்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். டெல் அவீவ் பல்கலைக்கழகத்தினுடைய தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான இஸ்ரேலிய நிறுவனம் தான் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஹமாஸினுடைய தலைவரை இஸ்மாயில் ஹனியாவை கொன்றதுனால அவர்களுடைய அரசியல் ரீதியிலான பலத்தையோ அல்லது இராணுவ ரீதியிலான திறன்களையோ அவருடைய உள்ளமைப்பு சார்ந்த எந்த விதமான செய்திகளையும் நீங்க தாக்கத்துக்கு உள்ளாக்கினதாக நினைக்காதீங்க. அது நடக்காது. அவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கொள்கை ரீதியிலான அமைப்பு அவர்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே யஹியா சின்வாருடைய கொள்கையில் இது எந்த மாற்றத்தையும் தராது. சின்வாரையே நீங்க கொன்னாலும் ஹமாஸை அழித்ததாக ஆகாது, ஹமாஸை அழிக்க முடியாது என்பதை சொல்லுகிற அதே நேரத்தில் நீங்க இவரை கொன்னுட்டு திருப்பி போய் பேச்சுவார்த்தை மேசல உட்கார்ந்தாலும் சின்வார் சொல்றது அங்க நடக்க போகுது, நீங்க சொல்ற எதுவுமே நடக்காது. ஹமாஸுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியாவுக்கு மாற்றாக வேறொருவரை அவர்கள் தலைவராக ஆக்குவதுண்டும் அவர்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு பெரிசா தேடி கண்டுபிடிச்சு தான் அதை கொண்டு வரணும் என்றதில்லை. அவர்களுடைய வட்டத்தில் தேவையான தலைவர்கள் இருக்கிறார்கள். இது நம்ம சமாதான உடன்படிக்கை ஒன்று செய்தால் மாத்திரம்தான் எதையும் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும். ஹனியாவுக்கு மாற்று வழியை கண்டுபிடிப்பதில் ஹமாஸுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது என்றும் இன்றைக்கு அவர்களுடைய திங்க் டேங்க் குரூப் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய உளவு விமானம் சிரியா, லெபனான், இஸ்ரேலுடைய கடற்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய உளவு விமானம் கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் இந்த பகுதிகளில் சுற்றி அவங்க என்ன செய்யறாங்கன்னா உளவு தகவல்களை சேகரித்து தெளிவாக அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் அல் குதுஸ் பிரிகேடும் அல் கஸ்ஸாம் பிரிகேடும் இன்றைய தினம் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அபாபில் வகையான ஏவுகணை தாக்குதல்கள், கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது தாலல் ஹவா பகுதிகளில் பாரிய அளவில் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். அதேபோன்று அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு சொல்லுகிற நேரத்தில் ரஃபா நகரில் இருக்கக்கூடிய ஷபூரா முகாம் பகுதிகளில் ஜியோனிச படையோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டோம், அதனுடைய உறுப்பினர்களை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று அல் குதுஸ் பிரிகேட் சொல்லும்போது நாங்கள் கஸ்ஸாம் பிரிகேடோடு இணைந்து ரஃபாவில் இருக்கக்கூடிய ஷபூரா முகாம் பகுதிகளில் அதேபோன்று அபு அல் சபேர் பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு பாரிய ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் ரஃபா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஜியோனிச படையில் இருந்த பல பேரை குறிவைத்து அவர்களை இறக்க செய்திருக்கிறோம், கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஒரு முக்கியமான உரையாற்றி இருக்கிறார். அதிலேயே ஹசன் நஸ்ருல்லா மிக தெளிவாக இஸ்ரேலிய படுகொலைகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தினுடைய புதிய கட்டத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான கட்டம் என்கிறார். நீங்கள் எல்லா ரெட் லைனையும்
தாண்டி விட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்ணீர் சிந்துகிற நேரம் வந்துவிட்டது. இந்த உம்மத்தினுடைய மாண்பை பாதுகாக்கும் விதமாக உங்களை நாங்கள் பழிவாங்கியே தீர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவரும் அறிவித்திருக்கிறார். இப்படி பலவிதமான செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் பல தாக்குதல்களையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் காசாவுக்குள் நடத்தி வருகிறது. அந்த தாக்குதலுடைய வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடக பக்கங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வீடியோக்களையும் நீக்குகிற அந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. நம்ம டிவி நடத்துகிறவங்க கிடையாது, நம்மளும் அவங்கள அதே ஊடகத்தை பயன்படுத்தி தான் செய்திகளை சொல்ல வேண்டி இருக்குது. எனவே நம்முடைய யூடியூப் பக்கம் உங்களுக்கு தெரியும், ரஸ்மின் MISC என்கிற இந்த யூடியூப் பக்கத்தில் தான் நம்ம வீடியோக்களை வளமையாக வெளியிட்டு வருகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதே நேரத்தில் ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற ஒரு புதிய பேஜையும் நம்ம திறந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த ஐகான் போட்டிருக்கக்கூடிய என்னுடைய புகைப்படம் போட்டு இப்படி இருக்கக்கூடிய ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது இல்லைன்னா இது இல்லைன்னா அதுன்னு சொல்லி எப்பயுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் கண்டிப்பா ரொம்ப அதிகமான சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு வீடியோக்கள் முடக்கப்படுகிறது. நம்மளோட இணைந்து இந்த காசாவுக்காக பேசி வந்த பல சகோதரர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே என்ன மறக்காம என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த ரஸ்மின் MISC ஷார்ட்ஸ் என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்முடைய 2 சேனல்லையுமே குறிப்பாக சேனலில் வீடியோவுக்கு கீழே இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே இப்படி ஒரு பேஜ் உருவாகும், இப்படி ஒன்று வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க என்கிறதோட சேர்த்து இங்கே பாருங்கள், ரெட் கலரில் 2 ஐகான் போட்டிருக்கிறோம். ஜாயின் அஸ் ஆன் டெலிகிராம், ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் என்று சொல்லி 2 போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்கள் டெலிகிராம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணையாதவங்க டெலிகிராம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இணைஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க இந்த இடத்த கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க. இந்த சேனலுடைய லிங்கை நம்முடைய ஃபேஸ்புக்லையும் நம்ம போடுவோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே இது இருக்குது, மறக்காம அதில் இணைஞ்சுக்கிறங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்கே ஒவ்வொரு நாள் வீடியோவும் நேரடியாக வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் காசாவினுடைய செய்திகளை பார்த்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிற அதே நேரம் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் இதுதான். ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் பண்ணாதவங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம காசா வீடியோக்களை வெளியிட முடியாது, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதே நேரத்தில் ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ் பக்கம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, இதுதான் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய எக்ஸ் பேஜ் இருக்கிறது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நடக்கிற காசா தொடர்பான மிக முக்கியமான அப்டேட்டுகளை எல்லாம் இதில் நம்ம ஷேர் பண்ணி வர்றோம். ஆங்கிலத்தில் தமிழில் வர்ற மொழிகளில் எல்லாம் முக்கியமான செய்திகளை ஷேர் பண்ணி வர்றோம். எக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ரஸ்மின் MISCங்கிற நம்முடைய பேஜில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய செய்திகளை உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நம்ம அவர்களுடைய தளத்துக்குள்ளே நின்று தான் நம்முடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது, வேறு வழியும் கிடையாது நமக்கு. அப்படித்தான் சொல்லி ஏற்கனவே 2 ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்க. நம்முடைய டிக்டாக் பேஜ் ஒன்று மொத்தமாக முடக்கப்பட்டது, வேறொரு பேஜை தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே தான் இந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும். எதிர்வருகிற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் பொத்துவில் முதல் ஏராவூர் வரைக்கும் ஒரு முக்கியமான பாலஸ்தீன விடுதலை பேரணியை நடத்த இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான ஊர்களுக்கு இதனூடாக நாம் பயணிக்க இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை செய்தியாக சர்வதேசத்திற்கு இது போக வேண்டும் என்பதால் பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து அல்குடா போய் ரிட்டன் ஏராவூருக்கு வந்து ஏராவூரில் வச்சு தான் இது முடிக்கும் விதமாக திட்டமிட்டிருக்கிறோம். எனவே பொத்துவில் முதல் ஏராவூர் வரையான இந்த 5 நாட்கள் மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் இணைந்து கொள்வதற்கு தயாராகுங்கள். பொத்துவில்ல இருந்து ஆரம்பித்து வருகிற போது இளைஞர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே கட்சி பேதம் இல்லாமல், இயக்க பேதம் இல்லாமல், எந்த ஒரு பேதங்களையும் காட்டாமல் பள்ளி வாயல்கள் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள், ஊர் மக்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பாலஸ்தீன விடுதலை பேரணியாக இது அமைய இருக்கிறது. அத்தனை சகோதரர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிற செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஈவினிங் 4 மணியில இருந்து பொத்துவில்ல இந்த பேரணி ஆரம்பிக்க இருக்கிறது. 11ஆம் தேதி பொத்துவில்ல தான் இந்த பேரணி ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அக்கரைப்பற்றிலும் அதே நேரம் அட்டாளைச்சேனை வரைக்கும் நம்ம நகர்ந்து வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அட்டாளைச்சேனையில் ஆரம்பித்து ஒளிவில் நிந்தவூர் வரைக்கும் வர இருக்கிறோம். 14ஆம் தேதி புதன்கிழமை நிந்தவூரில் ஆரம்பித்து சம்மாந்துறை, சாய்ந்த
மாந்தமருது வரைக்கும் வர இருக்கிறோம். அதே போன்று 15ஆம் தேதி வியாழக்கிழமை கல்முனை மருதமுனை ஆகிய பகுதிகளுக்கு வர இருக்கிறோம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காத்தான்குடி கல்குடா ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஏறாவூரிலே இறுதி மாநாட்டோடு இது முடிவடைய இருக்கிறது. இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதிலே அத்தனை பேரும் கூட்டம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அழிவுகளுக்கு இன அழிப்புக்கு எதிராக நம்முடைய ஜனநாயக குரலை நாம் ஓங்கி ஒலிக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே அதற்காக தயாராகுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல எண்ணங்களை பூர்த்தி செய்வானாக, கபூலாக்குவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமுடையவர்களாக மாற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தீவிரவாத செயல்கள் நிறுத்தப்பட்டு பயங்கரவாதமற்ற தீவிரவாதமற்ற ஜனநாயக ரீதியில் அமைதியான உலகு உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.